ஹே காய்ஸ், இட்ஸ் டியர்ஸ் மாம். டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல் ஹெல்தியான ஒரு டின்னர் ரெசிபி செய்யலாமா? அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி மாவு கூட அரைச்ச பீட்ரூட் ஜூஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. பீட்ரூட் எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். தென் ஒரு தாளிப்பு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு முந்திரி பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி விட்டு அது நல்லா கொதிச்சதும் இட்லி ஊற்றி அதுக்கு மேலே வறுத்த முந்திரியை வச்சு மூடி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்து சர்வ் பண்ணால் நம்ம பீட்ரூட் இட்லி ரெடி. இதே மாவில் நம்ம தோசை கூட ஊற்றலாம். நான் அப்படி தான் ட்ரை பண்ணியிருந்தேன். தோசையும் ரொம்ப நல்லாவே வந்தது. கொடுத்தா இட்லி சாப்பிடாதவங்க கூட இன்னும் 2 இட்லி சேர்த்து வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னியோ இல்லை கொத்தமல்லி சட்னி புதினா சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.